friends, welcome to Subbi's Wonderland. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Vanjaram Fish Fry. எப்படி தவாலையே நம்ம கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம் friends. இந்த தருணத்துல சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ Vanjaram Fish Fry எப்படி பண்ணலாம்ங்கறத பார்ப்போம். வாங்க friends. ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். ஃபிஷ் வந்து ஒரு 5 பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். Vanjaram fish. லெமன் வந்து ஒரு half லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பொழுதும் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஃபிஷ் பீசஸாக எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியே அப்ளை பண்ணிக்குவோம். இந்த சைடும் திருப்பிக்கிறேன். இந்த சைடு நல்லா அப்ளை பண்ணிக்குவோம். இதே மாதிரி இந்த சைட்ஸ் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எந்த ஒரு கலர் பொடியெலாம் ஆட் பண்ணல. நார்மலான சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் கலர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம மசாலாவோட ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷில் நல்லா மசாலா அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், மேலே வந்து நல்லா இந்த கோட்டிங் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தோசைக்கல் இரும்பு கல்லில் தான் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலே வந்து இப்போ தோசைக்கல் மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ்ஷை மேலே ஃப்ரை பண்ணிக்கலாம். சைடில் கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு மேலே ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒன் சைடு வேக விட்டுக்குவோம். இப்போ எடுத்துக்கலாம். எப்பொழுதும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது
நீங்கள் லிட்டு வச்சு மூடிட்டிங்கன்னா நமக்கு எண்ணெய் வந்து மற்ற சைடு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இப்போ திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குங்க. இதே மாதிரி இதையும் திருப்பிக்கிறேன். இந்த சைடும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். இதையும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து லிட்டை வச்சு கவர் பண்ணி ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம். இப்போ திருப்பி பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதி உள்ள ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் வண்டர்லேண்ட். தேங்க்யூ.